எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பொருள் இலக்கணம் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதியை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கவிஞர் சுரதா எழுதிய இதில் வெற்றி பெற அப்படிங்கக்கூடிய ஒரு செய்யுளை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதில் வெற்றி பெற அப்படிங்கக்கூடிய இந்த செய்யுளை எழுதியவர் சுரதா. சுரதா எழுதிய துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. நம்முடைய பாடப்பகுதி பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது அப்படின்னு சொன்னா சுரதா எழுதிய துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த சுரதான்னு சொல்றோமே, அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா ராஜகோபாலன் அப்படிங்கிறது பேர். எல்லாம் ஒன்மார்க்கு சில கேட்பாங்க, சுரதாவின் இயற்பெயர் டேஸ் அப்படின்னு சொன்னா ராசகோபாலன் அப்படின்னு சொல்லணும். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் பிறந்தவர். இந்த ஊர் பேரு ஞாபகம் வச்சுக்கணும். சுரதா பிறந்த ஊர் டேஸ் அப்படின்னா பழையனூர். 1921 பிறந்தார். சுரதா இப்ப உயிரோட இல்லை. போன வருஷம் +2 புக்ல இவர் ஒரு வாழும் கவிஞர்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வாழும் கவிஞர் இல்ல, இவர் இறந்து 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இலக்கண பெரும்புலவர் சீர்காழி அருணாசல தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்டையும் மெய்யக்கோனார் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் புலவர்கிட்டையும் இவர் தமிழ் கற்றவர். 1941 வருஷத்திலிருந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டார். அவருடைய கொள்கைகளாலும் அவருடைய கவிதைகளாலும் ஈர்க்கப்பட்ட இந்த சுரதா பாரதிதாசன் மீது தாம் கொன்ற பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஏன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அதனால இவர் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார். கண்ணன் மீது பக்தி கொண்டதால் கண்ணதாசன் மாத்திக்கிட்டாரு. யாரு? கவிஞர் கண்ணதாசன். திரைப்பட பாடல்ல மிகப்பெரிய புகழ்பெற்ற கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய பெயரை கண்ணதாசன் என்று ஏன் மாற்றிக் கொண்டார்? அவர் கண்ணன் மீது தான் கொண்ட பக்தி காரணமாக. இவர் சுப்புரத்தினத்தின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தாசன் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதே போல வாணிதாசன் ஒருத்தர் மாத்திக்கிட்டார் தன்னுடைய பெயரை. இப்படி தாசன் தாசன் வர்றது சமீப காலமாக கவிஞருடைய பெயரோடு சேர்ந்திருக்கு. இந்த தாசன் என்பதற்கு அடிமை என்று பொருள். பாரதிக்கு அடிமை அப்படிங்கிற பொருள்ல தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனுக்கு அடிமை என்ற பொருளில் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அந்த சுப்புரத்தினதாசன் அப்படிங்களுடைய சுருக்கம் தான் சுரதா என்பது. சுரதாவில் வர்ற சு என்பது சுப்பு, ரா என்பது ரத்தினம், தா என்பது தாசன். சுப்பு ரத்தின தாசன். அதை சுருக்கி சுரதா அப்படின்னு தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டார். இப்படிதான் சுரதா தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றின் காரணமாக. இவர் தன்னுடைய பாடல்கள்ல நிறைய உவமைகளை பயன்படுத்துவார். அதனால இவருக்கு உவமை கவிஞர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. யாருக்கு? சுரதாவினுடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். இது ஒன்மார்க்கு சொல்ல கேட்பாங்க. உவமை கவிஞர் என்று பாராட்ட பெறுபவர் டேஸ் அப்படின்னு சொன்னா சுரதா அப்படின்னு சொல்லணும். இவர் நிறைய கவிதை தொகுப்பு எழுதியிருக்கார். தேன்மலை, மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும், சாவின் முத்தம், துறைமுகம் அப்படிங்கிற மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்கு. கவிதை தொகுப்புலாம் எழுதியிருக்கார். இது ஒரு 2 மார்க் சில கேட்பாங்க. சுரதாவின் கவிதை நூல்களை எழுதுக அப்படின்னு கேட்டா நம்ம எழுதணும். என்ன எழுதணும்? தேன்மலை, மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும், சாவின் முத்தம், துறைமுகம் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த தேன்மலை என்கின்ற நூலானது தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசினை பெற்ற நூல். சுப்புரத்தினதாசன் என்கிற சுரதா நிறைய விருதுகளை பெற்றுள்ளார். முக்கியமா தமிழ்நாடு அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருதை ஏற்படுத்தியவுடன் அந்த விருதை பெற்ற முதல் கவிஞர் யாருன்னு சொன்னா இவர் தான். அது மட்டும் இல்ல, தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது அப்படிங்கிற விருதுகள் எல்லாம் பெற்றவர்
சுரதா அவர்கள். காவியம் என்ற கவிதை இதழை நடத்தியுள்ளார். இது ஒரு ஒன்மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கிறாங்க. சுரதா எழுதிய முழுக்க முழுக்க கவிதையே கொண்ட ஒரு இதழ் டேஸ் எனப்படும் அப்படின்னா காவியம்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய இதழ்களையும் நடத்தினார். இதுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. சுரதாவின் இலக்கிய இதழ்களை எழுதுக அப்படின்னு சொன்னா முதல்ல காவியம், அப்புறம் இலக்கியம், அப்புறம் விண்மீன், அப்புறம் ஊர்வலம் அப்படின்னு சொல்லி நாம இந்த 4ஐயும் நம்ம எழுதணும். இத சுரதா என்கின்ற சுப்புரத்தினதாசனை பற்றிய ஆசிரியர் குறிப்பு. அதாவது இதில் வெற்றி பெற அப்படிங்கிற கவிதையின் ஆசிரியர் சுரதா. அந்த சுரதாவை பற்றி தான் நாம இப்ப பார்த்தோம். இதுல சில 1 மார்க் கொஸ்டினையும் சொல்லியிருக்கேன், 2 மார்க் கொஸ்டினையும் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த புத்தகத்துல, தமிழ் புத்தகத்துல 86வது பக்கத்துல இந்த கவிதை இருக்கு. இந்த கவிதையினுடைய நூல் வழி படிக்கும் போது ஆசிரியரை பற்றிய செய்திகளையும் நம்ம படிக்கலாம். அடுத்து நம்ம தொடர்ந்து நுழையும் முன் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம இப்ப 86வது பக்கத்துல இதில் வெற்றி பெற அப்படிங்கக்கூடிய இந்த செயல் பகுதியை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னுடைய ஆசிரியர் சுரதாவை பற்றி நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு. இப்ப நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாம். உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு அப்படிங்கிறாங்க. உரைநடை எழுதும் போது சிறந்த சொற்களை பயன்படுத்தி எழுதுவார்கள். கவிதை எழுதும் போது சிறந்த சொற்களை சிறந்த இடத்தில் அமைத்து எழுதுவார்கள். இதான் 2 வித்தியாசம். சிறந்த சொற்களால் எழுதப்படுவது உரைநடை, சிறந்த சொற்களை சிறந்த இடத்தில் அமைத்து பொருத்தமாக எழுதுவது கவிதை. அதனால உரைநடை எழுதுவது வேறு, கவிதை எழுதுவது வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. மக்கள் தமிழ்னு சொல்றாங்கல்ல, கலோக்கியல் லாங்குவேஜ்ல கூட எழுதலாம் எதை, உரைநடைய. ஆனா கவிதை எழுதும் போது நல்ல தமிழ்ல தான் நீங்க எழுதியாகணும். கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. ஒரு கவிதை இருக்குன்னா அது புது கவிதையாக இருந்தாலும் சரி, மரபு கவிதையாக இருந்தாலும் சரி, அதுல எதுகை இருந்தா நல்லா இருக்கும். மோனை, இயைபு, முரண், சந்தம் போன்ற செய்யுள் உறுப்புகள் அமைய எழுதினால் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் உரைநடைக்கு தேவையில்லை. முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது எது, கவிதை. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. நல்ல சொற்கள் வரணும் அப்படின்னா நிறைய படிச்சவங்களால தான் அந்த சொற்களை கொண்டு வர முடியும். நிறைய படிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல சொற்கள் விழாது. கவிதை எழுதும் போதும் சரி, உரைநடை எழுதும் போதும் சரி, நல்ல சொற்கள் நம்மளுக்கு சரளமா வரணும் அப்படின்னா அது படிச்சவங்களால தான் முடியும். நிறைய படிச்சிருக்கணும். அதான் அறிஞர் அண்ணாதுரை சொல்லுவார், 10 பக்கங்கள் படிச்சா 1 பக்கம் எழுதலாம் அப்படிம்பார். 100 பக்கங்கள் படிச்சோம்னா 1 மணி நேரம் பேசலாம் அப்படிம்பார். அப்ப படிக்கிறது அதிகமா இருந்தாதான் நம்ம வெளியிடக்கூடிய செய்திகள் தரமாக இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதையே தான் சுரதா சொல்றார். இந்த முதல் இது மனப்பாட பாட்டு. இத பாருங்க, முதல் வரி பாருங்க. விண் வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படிங்கிறாங்க. விண் அப்படின்னா வானம், வானம் என்பது வேற. விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதினா சந்திரன், செங்கதிர்னா சூரியன், முகில்னா மேகம், இதெல்லாம் வேறங்கிறார். எப்படி சார் அப்படின்னா, வீடு வேற, வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் வேற தானே. மனிதர்களையும் வீட்டையும் ஒன்னா சொல்ல முடியுமா? ஒரு மனிதரை பார்த்து இது வீடுன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு வீட்டை பார்த்து மனிதர்னு சொல்ல முடியுமா? அதுபோல விண்வெளி என்பது வேறு. விண்ணில் வலம் வருகின்ற சூரியனுடைய தன்மை வேறு, சந்திரனின் தன்மை வேறு, மேகத்தின் தன்மை வேறு. இதெல்லாம் விண்வெளியில இருக்கிறதுனால விண்வெளியினுடைய தன்மையும் சூரியன், சந்திரர், மேகத்தினுடைய தன்மையும் ஒன்னுன்னு சொல்ல முடியாது. சூரியன் நெருப்பா சுடும், சந்திரன் நல்லா குளிரும், மேகம் கையால பிடிக்கவே முடியாத ஒரு சாதாரண பொருள், திடப்பொருளே கிடையாது. ஆக தன்மையே மாறி இருக்கு. அதனாலதான் சொல்றாரு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படிங்கிற. முகில்னா மேகம், செங்கதிர்னு இதை சொல்றாருன்னா சூரியனை, வெண்மதினா சந்திரன். அடுத்த வரி பாருங்க. மண் வேறு
மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. மண்ணை பயன்படுத்தி வீடு கட்டுறதில்ல, அதோட தன்மை வேற. ஒரு காலத்துல சிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணு பயன்படுத்தி வீடு கட்டினாங்க. காரைன்னு சொல்லி ஒரு பொருளை பயன்படுத்தி வீடு கட்டினாங்க. அதெல்லாம் நீண்ட நாள் தாக்கு பிடிக்காது, பெருமழைக்கு அந்த மண் வீடுலாம் இடிஞ்சிரும். இப்ப மணலை பயன்படுத்தி வீடு கட்டுறாங்க. சிமெண்டோட மணலை தான் கலப்பாங்களே தவிர சிமெண்டோட மண்ணை கலக்கிறது இல்ல. அப்ப மண்ணின் தன்மை வேறு, மணலின் தன்மை வேறு. மண்ணு சாதாரணமாக ஒரு பொருளை இருக்க பிடிக்கும், ஆனா மணல் இருக்க பிடிக்காது. மண்ணுல துகள்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும், மணல்ல துகள்கள் ஒன்றோடு ஒன்று ஒற்றாது, தனித்தனியா இருக்கும். இதுதான் மண்ணினுடைய தன்மை, மணலினுடைய தன்மை. அதான் சொல்றாரு, மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு அப்படிங்கிறாரு. பனித்துளிய மேலிருந்து வானத்திலிருந்து தான் பனித்துளியும் பொழிகிறது, மழையும் பொழிகிறது. மழை வர்றதும் வானத்திலிருந்து தான், பனித்துளியும் வானத்திலிருந்து தான். ஆனா மழைய கண்ணால பார்க்கலாம், பனிய கண்ணால பார்க்க முடியாது. பனி துளிகளாக புல்கள் மேல அமர்ந்திருக்கிற போது நம்ம பார்க்கலாம், ஆனா மழை பெய்யறத நேரடியாகவே பார்க்கலாம். பனியானது குளிரை தரும், மழை அந்த அளவுக்கு குளிரை தராது. அதெல்லாம் சொல்றாரு, பனித்துளியின் தன்மை வேறு, மழையின் தன்மை வேறுங்கிறார். புண் வேறு, நடந்து போறோம், தறிக்கு கீழே விழுவுறோம், உடம்புல காயம் ஏற்படுது, அந்த புண் வேற. வீரர்களின் விழுப்புண் வேறு. விழு என்றாலே மேன்மை, சிறந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். விழுப்புண் அப்படின்னாலே அது சிறந்த புண், மேன்மையான புண். ஏன்? நாட்டுக்காக எதிரிகளோடு போராடுகிற போது பெற்ற புண் இல்லையா, அது சிறந்த புண், அது வீரத்திற்கு அடையாளம். நாம் நடந்து போகும்போது கீழே விழுந்து புண்ணு ஆகிக்கிறது, அது காயம். அது வீரப்புண்ணு சொல்ல முடியாது, வீரத்தழும்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றாரு, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. அடுத்து பாருங்க, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ் தானா வரணும், தானா வந்தா அதுக்கு பேரு புகழ்னு பேரு. நம்ம பணபலம், படைபலம், ஜாதி, மதம் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய இதை சம்பாரிச்சுக்கிட்டோம், அப்படி பலத்தை சம்பாரிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு செல்வாக்குன்னு பேரு. நான் சொன்ன ஒரு 10 பேர் போய் அவன் அடிப்பான் அப்படின்னா அது செல்வாக்கு, அது புகழ் கிடையாது. அப்ப புகழின் தன்மை வேறு. புகழ் என்பது தானா வரும், நம்ம செயல்களை பார்த்து தானா வர்றது புகழ். ஏன்னா கொஞ்சம் புகழே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா செல்வாக்கு என்பது நம்மால் உருவாக்கப்படுவது, நம்முடைய பணபலம், படைபலம் இதை வச்சுக்கிட்டு உருவாக்குவது செல்வாக்கு. அதனால்தான் புகழ் வேறு, செல்வாக்கு வேறுங்கிறாரு. புகழ் இயற்கையானது, செல்வாக்கு செயற்கையானது. காணும் கண் வேறு. நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகள் இருக்குல்ல, கண்ணு, அதால பாக்குறோம்ல, அந்த கண் வேற. கல்வி கண் வேறு. படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த கண் இருக்கும். நிறைய படிச்சவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும், படிக்காதவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். கல்வி கண் என்பது அறியாமையை நீக்கி தெளிவை தரக்கூடிய கண். அதனால்தான் அதை கண் அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கண் என்பது வேறு, கண் முகத்தில் இருக்கிற கண் என்கிற உறுப்புகள் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. படிச்சவங்க எழுதுற உரைநடையும் அவர்கள் எழுதுற கவிதையும் ஒன்னா சொல்ல முடியாது. இது வேற அது வேறன்னு நுழையும் உள்ளே நம்ம பார்த்தோம். உரைநடை எப்படி இருக்கும்? சிறந்த சொற்களை பயன்படுத்தி மிக அழகாக எழுதுவது உரைநடை. கவிதைன்னா சிறந்த சொற்களை சிறந்த இடத்தில் பயன்படுத்தி எழுதுவது கவிதை. கவிதை வேற, உரைநடை வேற. நீங்க வரிகள்ல படிக்கும் போது ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதையை பார்க்கும்போது அது உரைநடை மாதிரி இருக்கலாம், ஆனா அது தரக்கூடிய சந்த நயத்தினால உரைநடை என்கிற நிலை மாறி அது கவிதைங்கிற நிலைக்கு வந்துடும். இந்த 4 வரிகளும் மனப்பாட பாட்டு. இது பாருங்க, ஸ்டார் குறியீடு போட்டிருக்கு, இது மனப்பாட பாட்டு. இது நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு 6 மார்க். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு. புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு. காணும் கல்விக்கண் வேறு, கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். புக்கில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு லைன் பாருங்க, முன்னாடி தள்ளி இருக்கும், ஒரு லைன் உள்ள தள்ளி இருக்கும். இது மாதிரி நீங்க எழுதணும். அங்க இருக்கக்கூடிய செமி கோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் சரியா வைக்கணும். சீர் சரியா பிரிச்சு எழுதணும்.
ஒரு அடிக்கு பாருங்க 8 சீர் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு சீர் 1 2 3 4. அடுத்துல பாருங்க 1 2 3 4. இது ரெண்டு சேர்ந்ததான் ஒரு அடி. எப்பயுமே ஒரு லைன் அதுக்கப்புறம் உள்ளார ஒரு லைன் தள்ளி இருக்குனால ரெண்டு சேர்ந்து ஒரு அடி. இந்த அடியில இந்த இடத்துல ஒரு 4 சீர், இங்க ஒரு 4 சீர் இருக்கா, 4 + 4 8 சீர். எல்லா அடியிலுமே பாருங்க 8 சீர் வருது. அப்ப அடிதோறும் 8 சீர் வருவதால் இது என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். 4 அடி இருந்தாலே களி நெடிலடி. அப்ப என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். சீர்தோறும் அடிதோறும் 8 சீர்கள், எல்லா அடியிலையும் 8 சீர்கள் இருக்கு. 4 அடி பெற்று வந்திருக்கு. அதனால இது என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இந்த பாட்டை எழுதிட்டு ஆசிரியர் பெயர்னு போட்டு சுரதான்னு எழுதணும். பாவகைன்னு போட்டு என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கு அடுத்த பாருங்க, ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். நல்லா கொதிச்சு சோறா ஆகிற வரையிலும் சோறா ஆன பிற்பாடு அதை சோறுன்னு சொல்றோம். ஆனா முதல்ல கொண்டு போய் உலையில போடும் போது சோறுன்னு சொல்றதில்ல, அது அரிசி. அப்ப சோறுக்கு முன்னாடி நிலை அரிசி, நல்ல பதப்படுத்திய பிறகு அதுக்கு பேரு சோறு. ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும், ஆக்கும் வரைன்னா சமைக்கும் வரைன்னு அர்த்தம். சமைச்சு முடிச்சுட்டா அது சோறு, சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி. ஆக்கிய பின் அப்படின்னா சமைத்து முடித்த பின் சோரென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். நல்லா மலர்ந்திருந்தால் மலர், மலருக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், மொட்டுன்னு சொல்லுவோம், எல்லாம் அரும்புன்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு வேற வேற தன்மை உடையது. அரும்புன்னா பூக்காத பூவுக்கு அரும்புன்னு பேரு, மொட்டுன்னு பேரு. பூத்த பூவுக்கு மலர் என்று பெயர். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். ஒரு அடியில எதுகை இல்ல, மோனை இல்ல, இயைபு இல்ல, சந்தம் இல்ல, சாதாரண சொற்களாக இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு வசனம்னு பேரு. யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். யாப்பு அப்படின்னா யாப்பு உறுப்புகள் இருக்கணும். யாப்பு என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று பெயர். அந்த யாப்பிலக்கணத்துல சில உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகள்லாம் சேர்த்தாதான் அது கவிதைன்னு பேரு. அந்த உறுப்புகளை சேர்க்கலன்னா அதற்கு பேரு வசனம் தான். யாப்பு உறுப்புகளை சேர்ப்பதற்கு முன்பு அது வசனம், யாப்பு உறுப்புகளை சேர்த்த பிறகு அது கவிதை. சமைப்பதற்கு முன்பு அதற்கு அரிசி, சமைத்த பின் அதற்கு சோறு, மலர்ந்த பின் பூ, மலர்வதற்கு முன்னால் அரும்பு. இது மாதிரி யாப்பிலக்கணத்தில் உள்ள உறுப்புகள் சேர்ந்தால் கவிதை, சேருவதற்கு முன் அது வசனம். இதுதான் சொல்ல வர்றார் இந்த பாடல்ல. ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோரென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல், அதுபோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. போல் என்றாலே உவமைன்னு அர்த்தம். போல் என்ற சொல் வந்தாலே அது உவமை அணிக்கு சான்று. இப்ப முன்னாடி இருக்கிறதெல்லாம் உவமை, பின்னாடி இருக்கிறது உவமேயம். இவர் இந்த பாடல்ல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எதுகை மோனை சந்தம் தலை அடி தொடை என்கின்ற யாப்பு உறுப்புகளை சேர்த்தால் அந்த சொற்றொடருக்கு கவிதை என்று பெயர். இந்த யாப்பு உறுப்புகளை எல்லாம் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பேர் வசனம்னு சொல்ல வந்தவர். அதுக்கு ஓம சொல்றார். என்ன ஓம சொல்றாரு? ஆக்கிய பிறகுதான் சோறு, ஆக்குவதற்கு முன்னாடி அரிசி, பூத்த பின்புதான் மலர், அதற்கு முன்னாடி அரும்பு. அதுபோல யாப்பு உறுப்புகள் சேர்த்த பின்பால் தான் கவிதை, சேர்ப்பதற்கு முன்பு அது வசனமாகிய உரைநடை அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவர் உவமைகளை பயன்படுத்துவதால் தான் இவருக்கு உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி பேர். இதுல முதல் 2 அடி உவமை, அடுத்த 2 அடி என்ன அப்படின்னா உவமேயம். அந்த போலுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம், போல் என்ற உவம உறுப்புக்கு அடுத்து வர்றது உவமேயம். போல் என்கின்ற உவம உறுப்புக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உவமை. ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற இடத்தில் சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். வார்க்கின்ற வடிவம் அப்படின்னா செய்கின்ற அர்த்தம். வார்த்தல் அப்படின்னா இரும்பதான் வார்த்தல்னு சொல்லுவாங்க.
தோசை வார்த்தல் அப்படிவாங்க. இங்க உருவாக்குதல்ங்கிற மீனிங்ல வார்த்தல் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அடுத்த பாருங்க, பழுத்திருந்தால் சாறு வரும். பழம் நல்லா கனிஞ்சிருந்தா அதை பிழிகிற போது சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். வயக்காட்டுல நிறைய மழை பெஞ்சு நிறைய தண்ணி நின்னுச்சுன்னா உழுவதற்காக ஏர்கள் வரும். தண்ணி பாயறதுக்கு முன்னாடி ஏர் வச்சு உழுவ மாட்டாங்க. உழுதல் அப்படிங்கிறது தண்ணி நல்லா பாஞ்ச பிற்பாடு அதுக்கு பிறகுதான் ஏர்கள் வந்து வயக்காட்டுல உழும். அது போல பழத்துல சாறு வரணும் அப்படின்னா அந்த பழமானது நல்லா கனிஞ்சு இருக்கணும். ஒரு நிலை வேண்டும் என்றால் அதற்குரிய பக்குவம் தேவை அப்படிங்கிறார். பழுத்திருந்தால் சாறு வரும். பழத்துல சாறு வரணும்னா பழம் எப்படி இருக்கணும்? நல்லா கனிஞ்சு இருக்கணும். அதான் பக்குவம். வயலுக்கு ஏர்கள் வரணும்னா எப்படி இருக்கணும்? அந்த வயல்ல இருக்கக்கூடிய மண்ணானது தண்ணீரில் நன்றாக கலந்து நல்லா வந்து அது சேராகி இருக்கணும். அப்பதான் ஏர்கள் வந்து உழுகிற போது ஆழமா அகலமா உழ முடியும். அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். அசைனா என்ன? ஒரு எழுத்து தனியாகவோ 2 எழுத்துக்கள் சேர்ந்தோ இருந்தால் அதுக்கு அசைன்னு பேரு. நேரசைக்கு என்ன வாய்ப்பாடு, நிறையசைக்கு என்ன வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். நேரசைக்கு என்ன வாய்ப்பாடு? குறில் தனித்து வருதல். அவங்க ஒரு எழுத்து வந்தாலே போதும், அப்படின்னு வந்தாலும் நேரசை. அதே 2 எழுத்து சேர்ந்து வந்தால் நேரசை தான். குறில் ஒற்றெடுத்து வந்தால் அதுவும் நேரசை தானே. அதுபோல எழுத்து இருந்தால்தான் அசைகள் வரும். அசை பிரிக்கணும்னாலே அங்க என்ன இருக்கணும்? எழுத்து இருக்கணும். ஓரசை சீரா ஈரசை சீரா சொல்லுங்க அப்படின்னா அங்க எழுத்து இருந்தா தானே பிரிக்க முடியும். எழுத்திருந்தால் அசைகள் வரும். 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைவர் நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த தலைகள் இருக்கணும்னா சீர் இருக்கணும். 2 சீர் இருக்கணும். குறைந்தபட்சம் 2 சீர் இருந்தாதான் அதை வச்சுதான் இது நேரொன்றாசிரிய தலையா இல்ல நிறையொன்றாசிரிய தலையான்னு சொல்ல முடியும். அதான் சொல்றாங்க 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். ஒரு அடி இருக்கணும்னா குறைந்தபட்சம் 2 தலைகள் அதுல இருக்கணும். அப்ப தலைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போது அதை ஒரு அடி என்கின்றோம். பாடலினுடைய அடினா அதுல தலைகள் இருக்கும். அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். ஒரு அடி, அதுக்கப்புறம் அடுத்த அடி, அடுத்த அடி, அடுத்த அடின்னு இப்படி இருந்துச்சுன்னா தொடைகள் வரும். தொடைனா என்ன? எதுகை, மோனை, இயைபு, சந்தம், இதெல்லாம் வந்து தொடைகள்னு பேரு. தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். பா ஆசிரியப்பா, கலிப்பா, வெண்பா, வஞ்சிப்பான்னு சொல்றோமா இல்லையா? அந்த பா வரணும்னா அது ஒரு பாடலாக நிறைய அடிகள் நிரம்பியதாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். கவிதை எழுதணும்னா இந்த இலக்கண உறுப்புகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்? எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, தலை, பா, இந்த உறுப்புகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு கவிதை எழுத வாங்குறாரு. அடிப்படையிலிருந்து சொல்றாரு. பழுத்திருந்தால் சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். இது உவமை. அதுபோல அது பிறகு அப்புறம் போலன்னு வந்துருச்சு உவம உறுப்பு. இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். பழுத்திருந்தால் சாறு வர்ற மாதிரி எழுத்திருந்தால் அசை வரும். 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். எழுத்திருந்தால் அசை வரும். அசைக்கு அப்புறம் சீரு, சீர் இருந்தாதான் தலை. தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். 2 தலைகள் சேர்ந்தாதான் அது அடி. அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். நிறைய அடிகள் இருந்தாதான் பாடல்ல தொடை நயம் சொல்ல முடியும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். நிறைய தொடைகள் இருந்துச்சுன்னா அதுலதான் பா வகை சொல்ல முடியும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். எப்படி கவிதை எழுதுறது அப்படின்னு கேட்டா அது கேள்விக்கு பதில் சொல்றாரு இவர். அடுத்த பாடல் பாருங்க. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். தேமான தேங்காய், புளிமான புளியங்காய், இதெல்லாம் மரத்துல காய்க்கும். சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சீர்கள்ல தேமாங்காய், புளிமாங்காய், தேமாங்கனி, புளிமாங்கனி, தேமா, புளிமா சொல்றோமா இல்லையா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, அந்த இலக்கணத்துக்கு வராரு. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் அப்படின்னா தேமா என்பது இங்க தேங்காயை குறிக்கும், புளிமா என்பது புளிய குறிக்கும், புளியங்காயை குறிக்கும். ஆனா இலக்கணத்துல வரும்போது நேர் நேர் என்ற அசை இருந்தாதான் தேமா வரும். அது இரண்டு சீர்களுக்குரியது. இரு அசை சீர் தேமா புளிமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அதை இங்க சொல்றாரு. சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும்.
ஏமாந்தால் தலை தட்டும். கவிதை எழுதுகிற போது யாப்பிலக்கணத்தில் தவறு ஏற்பட்டால் தலை நமக்கு சரியா வராது. நேரொன்றாசிரிய தலை வரணும்னா இப்படிப்பட்ட சீர் இருக்கணும். நிறையொன்றாசிரிய தலை இப்படின்னா இப்படிப்பட்ட சீர் இருக்கணும். மாமுன் நேர் விளமுன் நிறை அப்படின்றீங்களே, இதெல்லாம் சரியா வந்தாதான் தலைகள் சரியா வரும். இதுல ஏதாவது குறைவாக நம்ம பிழைப்பட எழுதினால் என்ன வராது? தலை வராது. அதான் தலை தட்டும். வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். ஈற்றடியின் ஈற்று சீரானது நாள் மலர் பிறப்பு காசு என்கின்ற வாய்ப்பாட்டில் முடியும் சொல்றோமா இல்லையா? அதான் காசு தரும்ங்கிறார். இறுதி சீர் காசு தரும். காசு என்பது ஒரு வாய்ப்பாடு. நேர் நாள் நிறை மலர் அப்படிங்களுடைய வாய்ப்பாடாக என்ன வரும்? காசு வரும். இதெல்லாம் சொல்ற. வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். செடியில ஒரு பூ மலர்ந்திருக்குன்னா, மலர் மலர்ந்தால் அதுல வண்டு வந்து உட்கார்ந்து தேன் குடிக்க வரும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். நல்ல புலவர்கள் பாடல் எழுதுனா அதுல மேன்மை, கீர்த்தின்னா மேன்மைன்னு அர்த்தம். அந்த மேன்மை வந்து இருக்கும். மேன்மையான பாடல் அப்படின்னா நல்ல புலவர்களால் எழுதப்பட்ட பாடல் அர்த்தம். இந்த அடிகள்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பூவில் தங்குவது எது, புலவர் பாடலில் தங்குவது எது அப்படின்னு ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2 மார்க்லயும் பயன்படுத்துவாங்க. இதுல வந்து இதுக்கு ஆன்சர் இதுதான். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். பூவில் தங்குவது எது? வண்டு. நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். புலவர் பாடலில் தங்குவது எது? கீர்த்தி. அப்ப 2 மார்க் கொஸ்டின் ஒரு அடியில் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாமானிய மக்களுக்கும், சாமானிய மக்கள்னா பாமர ஜனங்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள், மிக உயர்ந்த நிலையில் இல்லாதவர்கள், இவர்கள் சாமானிய மக்கள். சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். ஒரு பாட்டு எழுதுனா டிக்ஷனரி வச்சு பொருள் தேடிட்டு கூடாது. எல்லாருக்கும் புரியணும். எல்லாருக்கும் புரியக்கூடிய சொற்களில் பாடல்களை எழுத வேண்டும்ங்கிறார். பாரதியாருடைய பாடல்களுக்கு நம்ம கோணார்த்தமுறையே தேவையில்லை. பாரதிதாசனுடைய பாடல்களுக்கு கோணார்த்தமுறையே தேவையில்லை. சுரதாவினுடைய பாடல்களுக்கு நம்மளுக்கு உரைநூல் தேவையில்லை. நாமளே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப எளிமையான வார்த்தைகளாக இருக்கும். அதான் சொல்றாரு, சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். என்னுடைய ஆசிரியர் வந்து ஒரு பாட்டு எழுதினார், கவிதை எழுதினார். இந்த கவிதையை படிச்சீங்கன்னா, நான் இந்த இப்ப சொல்ற கவிதையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சிம்பிளா சொற்களை சேர்க்கணும், சொற்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வந்ததும் இலவசம், வாழ்வதும் இலவசம், தந்தவன் எடுத்தபின் தரையடி இலவசம், எல்லாம் இலவசம் என்பதே பரவசம், ஆகவே மனமே அழுதது போதும், ஆபத்தை எண்ணி அரண்டதும் போதும், அவன் தரும் ஓலை அது வரும் வேளை, அரும்பிடும் காலை அல்லது மாலை, எதுவாயிருப்பினும் பொதுவாயிருநீ, சிலை உடைவதனால் சிற்பியே சிரித்தால் சிலைக்கென்ன மனமே சிரித்திடு தினமே. இது என்னுடைய ஆசிரியர் எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதையில பாருங்க எவ்வளவு எளிமையான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இலவசம், பரவசம், எவ்வளவு எளிமையான வார்த்தைகள். ஒரு சொல் கூட கடினமான சொல் இல்ல. சொல்றதான் சொல்றாரு, சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். ரொம்ப சிம்பிளா எழுதணும். புது கவிதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மாதிரி ஒரு எளிமை கவிதை இல்லைன்னா, உண்மை கவிதையில இல்லைன்னா, ஒரு தெளிவு கவிதையில் இல்லைன்னா யாராலையும் படிக்க முடியாது. கம்பனினுடைய கவிதைகள் 2000 ஆண்டுகளுக்கு மேலையும் நிலை பெற்று இருக்கிறது. அந்த காப்பியமான கம்பராமாயணம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலை பெற்று இருக்கிறது என்றால் காரணம் என்ன? அதுல உண்மை இருக்கு, தெளிவு இருக்கு, ரொம்ப எளிமையான சொற்கள். விருத்தப்பா என்கின்ற ரொம்ப அருமையான பால் அவர் எழுதுனதுனாலதான் கம்பராமாயணம் இத்தனை ஆண்டு காலம் நீடித்து நிற்கிறது. அதனால சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில்ங்கிறார். இந்த பாட்டை ஒரு முறை படிச்சு பாருங்க. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். தேமா அப்படிங்கறத இலக்கணத்து ஈரசை சீருக்காகவும் பயன்படுத்திக்கலாம். ஈரசை சீருடைய வாய்ப்பாடு அப்படியும் பயன்படுத்தலாம். சும்மா தேமா மரத்தில் காய்க்கும்னா தேங்காய்னு அர்த்தம். புளிமா அது இலக்கணத்திலையும் வரும். புளிமா அப்படின்னு சொல்லி சாதாரண மரத்துல காய்க்கும் அப்படின்னா அது புளியங்காய சொல்லும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும், ஏமாந்தால் தலை தட்டும், செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும், நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. பூவில் தங்குவது எது, புலவர் பாடலில் தங்குவது எது? சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். அடுத்து கடைசி பாடல் பாருங்க. எருவினிலே பயிர் விளையும். பயிர் விளையணும்னா அதுக்கு உரம் போடணும்.
அதுக்கு உரமா என்னத்தை போட்டோம் நம்ம? போன வருஷம் இயற்கை வேளாண்மையில நீங்க தான் படிச்சிருப்பீங்க. பசுந்தாள் உரம், மாட்டினுடைய சாணம், இதான் உரமே. எருவினிலே பயிர் விளையும். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். ஆராய்ச்சி மனம் கொண்ட மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஒரு 45 நிமிடத்தில் நீ என்ன கற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. 45 நிமிடத்தில் நீ எத்தனை கேள்விகளை ஆசிரியர்களிடம் கேட்டாய், ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்க தான் உங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை வரும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் உங்களுடைய அறிவு வளரும். அதுதான் ஆராய்ச்சி மனத்துக்கான ஒரு அடிப்படை. அதாவது சொல்றாரு, எருவினிலே பயிர் விளையும். பயிருக்கு எரு தேவை போல ஒரு கற்றலுக்கு கேள்வி தேவை. கற்றலில் கேட்டலே நன்றுமாங்களா இல்லையா? அது போல படிச்சுட்டு இருக்கும் போது ஆசிரியரை சந்தேகம் கேட்கறது தான் உண்மையான கல்வி. கேள்வி கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை போய் கேட்டா அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரோ, கேவலமா நினைப்பாரோ அப்படின்னு நினைக்கூடாது. எந்த கேள்வி மனசுல வந்தாலும் உடனே ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும். அந்தின்னா மாலை பொழுது. மாலையும் இரவும் சந்திக்கிற நேரத்துல ஒரு குளிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த குளிர் ஏற்படுவது அங்க சொல்றாங்க. அந்தி இரவினிலே குளிர் விளையும். மாலை நேரத்துல, இரவு தொடங்குகிற அந்த நேரத்துல குளிர் ஏற்படும். நுணுக்கத்தோடே எழுத்து எண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால். கற்கிற போது அதுல நுணுக்கம் தேவை. நுணுக்கம்னா அதுல ஆழ்ந்து ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்வது. நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும். அற சிந்தனையும் அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருளும் நம்முடைய சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில் தோன்றும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். அறிவு அதிகமானா புகழ் தானா வரும். விளையும்னாலே தானா வர்றது. இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு, இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காம கவிதையோ உரைநடையோ இதெல்லாம் எழுதுபவருக்கு புகழ் எங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும். அவளுக்கு புகழ் எப்படி கிடைக்கும், சிறப்பு எப்படி கிடைக்கும்? எல்லாரும் தான் எழுதுறாங்க, எல்லாரும் புகழ் பெறுகிறார்களா? எல்லாரும் தான் பேசுறாங்க, எல்லாருக்கும் புகழ் வருதா? இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, நுணுக்கமில்லாத எழுத்து, மனசுல உள்வாங்கி அதை கொடுக்காத ஒரு நிலை. இதனால அவர்களுக்கு புகழ் வருவதில்லை. நுணுக்கத்தோடு கற்று அறம்பொருள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அறிவு மிஞ்சுகிற நிலையில் எழுதுகின்ற போது, கவிதை எழுதினாலும் உரைநடை எழுதினாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? புகழ் கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கவிதையை பாருங்க. எருவினிலே பயிர் விளையும். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும். நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும். இந்த பாடலை கொடுத்து இது என்ன பாவகைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, என் சீர் களி நெல்லடி ஆசிரிய விருத்தம். ஏன்? ஒவ்வொரு அடிதோறும் 8 சீர்கள் பயின்று வருவதால் ஒவ்வொரு அடியிலையும் 8 சீர்கள் இருக்கு. அதனால இது என் சீர் களி நெல்லடி ஆசிரிய விருத்தம். அடுத்து பாருங்க, நூல்வெளின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் இதை ஒரு முறை படிச்சுக்கலாம். இந்த பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பாடல் பகுதி இதில் வெற்றி பெற என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு டேஸ் அப்படின்னா துறைமுகம் எழுதணும். உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இதில் 2 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் டேஸ் அப்படின்னா சுரதா. சுரதாவின் இயற்பெயர் டேஸ் அப்படின்னு சொன்னா ராசகோபாலன். 2 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து பாருங்க, அந்த பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தினதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். மரபு கவிதைனா என்ன? எதுகை, மோனை, அடி, தொடை இதெல்லாம் பயன்படுத்தி எழுதுனா மரபு கவிதை. இதெல்லாம் இல்லாம எழுதுனா அதுக்கு பேர் புது கவிதைன்னு பேரு. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இது 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. கவிதைகளாகவே ஒரு இலக்கிய இதழை நடத்தியவர் டேஸ்ன்னு கேட்கலாம், அல்லது கவிதைகளாகவே இருந்த இலக்கிய இதழின் பெயர் டேஸ்ன்னு கேட்கலாம். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். இதுல 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சுரதா நடத்திய இலக்கிய ஏடுகளின் பெயர்கள் யாவை? தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இதுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு.
சுரதாவின் இலக்கிய படைப்புகள் யாவை? இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இதுலயும் 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. சுரதா பெற்ற விருதுகள் யாவை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு நல்லா பதில் சொல்லலாம். அடுத்து நம்ம ஒரு துணைப்பாடம் ஒன்று பார்க்க போறோம். 91வது பக்கத்துல பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாடம். அந்த துணைப்பாடத்தை பற்றி முதல்ல ஒரு முகவுரை மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன். அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு பத்தியை படிக்கும்போது அந்த துணைப்பாடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படிங்கிறது ஏன் இந்த வயசில் உங்களுக்கு பாடமாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த வயசில் தான் நீங்கள் வேகமாக பைக் ஓட்டுவீங்க, வேகமாக போய் பஸ்ஸில் ஏறுவீங்க, படிக்கட்டில் தொங்கிட்டு போவீங்க. ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வயசு மாணவர்கள் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த பாடமாக வச்சுருக்காங்க. எப்பொழுதுமே பயணம் போவது ரொம்ப சுகமான விஷயம். பயணம் போகிற போது பல்வேறு இடங்களை பார்க்கலாம், வித்தியாசமான இடங்களை பார்க்கலாம், வித்தியாசமான மனிதர்களை பார்க்கலாம், வித்தியாசமான பறவைகள் பார்க்கலாம், வித்தியாசமான விலங்குகள், ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள், வீடுகள், வாழ்விடங்கள் இதெல்லாம் பார்க்கிற போது மனசுல ஒரு புதிய உற்சாகம் ஏற்படும். இவற்றை பார்த்து செல்வது மனதிற்கு மிகவும் சுகமான ஒரு விஷயம். அதான் நாம் இருக்கிற வீட்டிலேயே இருந்து ஒரே இடத்துல இருக்கிறத விட வேறு வேறு இடங்களுக்கு நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா புதிய புதிய மனிதர்களையும் புதிய புதிய இடங்களையும் சந்திக்கிற போது நமக்கு மனசுல ஒரு உற்சாகம் ஏற்படும். எப்பெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் ஒரு பயணம் மேற்கொள்வது நல்லது. அந்த பயணம் குறைந்தபட்சம் 2 நாட்கள் தொடர் பயணமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் தங்காம அப்படி போயிட்டே இருக்கணும். பல்வேறு இடங்களை பார்க்கணும், பல்வேறு மனிதர்களை பார்க்கணும், பல்வேறு மரங்களை பார்க்கணும். ஒரு கஷ்டமான வேலை, யாராலையும் முடிக்க முடியாத ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச உடனே ஒரு ஓய்வுக்காக நம்ம பயணம் போகலாம். படுத்து தூங்குறது ஓய்வு கிடையாது. இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்ல ஓய்வுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு கடினமான வேலை, செய்து முடிக்க முடியாத வேலையை நீங்க செஞ்சு முடிச்ச பிற்பாடு ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். அல்லது கடினமான வேலையை 2-3 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதி முடிகிற போதும் அந்த இடைவேளையில நீங்கள் ஒரு பயணம் போகலாம். பயணம் போனீங்க அப்படின்னா மனசுக்கு உற்சாகமாக இருக்கும், புதிய தெம்பு மனசுக்கு ஏற்படும். சலிப்பு இருந்தா அதெல்லாம் காணாம போயிடும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அதுக்கப்புறம் வேலையை தொடங்கணும் அப்படின்னா அந்த வேலையை உற்சாகமா, ரொம்ப தெளிவா, மிக சரியா, தவறு இல்லாம நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா பயணத்துல நம்மளுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். புதிய மனிதர்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிய புதிய இடங்களை பார்க்கிற போது மனசுல ஒரு பெரிய உற்சாகம் ஊற்றெடுக்கும். அடுத்து நம்ம ஒரு வேலையை பார்க்கும்போது அந்த வேலையை மிக அருமையாக நம்ம அந்த வேலையை பார்த்து முடிக்கலாம். அதே சமயம் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பயணத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு விபத்துகள் ஏற்படலாம். பைக்கில் போனாலோ அல்லது கார்ல போனாலோ நம்ம ஓட்டுகிற போது ரொம்ப விழிப்பாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நொடி கவனம் சிதறினால் என்ன மாதிரி வேணாலும் ஏற்படலாம். ஒன்று நீங்க மனசுல வச்சுக்கணும், நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆக்சிடென்ட் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படும் கவனம் சிதறுகிற போது. அதனால கவனம் இல்லாமல் நீங்க இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடமே. கவனம் சிதறி நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடமே. நாய் குறுக்க வரும், பன்னி குறுக்க வரும், 2 மாடுகள் மோதி முட்டி சண்டை போட்டு நம்ம வாகனத்து மேல விழும். குழந்தைகள் எதிர்பாராம டக்குன்னு வந்துருவாங்க. காது கேட்காத, கண்ணு தெரியாத முதியவர்கள் குறுக்க வந்துருவாங்க. அதனால எந்த விதமான இடையூறு குறுக்க ஏற்பட்டாலும் உடனே பிரேக் போட்டு நிறுத்துற வேகத்துல போகணும், மிதமான வேகத்துல போகணும். வண்டியில போகணும், பயணம் செய்யணுமே தவிர அந்த பயணத்தை கெடுதலாக நாம மாத்திய கூடாது. அதனால சாலைகளில் ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் தான் விபத்தினை ஏற்படுகிறது. அதனால கவனமா மெதுவா போகணும். குறுக்க எது வந்தாலும் டக்கு நிறுத்திடணும். சில பேர் செல்போன் பேசிக்கிட்டே போவான், ஃபேஸ்புக் பார்த்துட்டு போறவனா இருக்கான், வாட்ஸ்அப் பார்த்துட்டு போறவனா இருக்கான். இது போகும்போது, பைக்கில் போகும்போது, கார் ஓட்டும் போது வாட்ஸ்அப் பார்த்துட்டு போறவன், ஃபேஸ்புக் பார்த்துட்டு போறவனா இருக்கான். பஸ்ஸில் போகும்போது படியில நின்றுட்டு போவான்.
படியில நின்றுட்டு போறது, தொங்கிட்டு போறது, அதெல்லாம் ஆபத்தானது. படிங்கிறது ரொம்ப கனம் தாங்குகிற ஒரு பொருளால் ஆக்கப்பட்டது அல்ல. 2 பேர் நிக்கலாம், அங்க 10 பேர் நின்னா அந்த படியே என்ன ஆகும், உடஞ்சிக்கிட்டு விழலாம். அதனால நம்மளுக்கு விபத்துகள் ஏற்படலாம். அதே போல வேகமா போயிட்டு இருக்கிற பேருந்துல போய் ஓடி போய் ஏறுறது, எப்பயுமே அவசரமும் நன்மையும் சந்திப்பதே கிடையாது. அடுத்த பஸ்ஸுக்கு போனா என்ன, நின்றுட்டு இருக்கிற பஸ்ல ஏறினா என்ன. அதே போல பஸ்ல ஜன்னல் பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கையை நீட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இதெல்லாம் கவனமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படிங்கிற அந்த பாடமே உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பள்ளி தோழன் சுரேஷ்னு பேர், இன்னமும் அவருடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. திருச்சியில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த இளமை வயசுக்கே உரிய துடிப்பு, வேகமா போயிட்டு இருக்கிற பஸ்ல போய் ஃப்ரண்ட் படிக்கட்டுல ஏறுறான். வேகமா ஏறும்போது தடிக்கு விழறான். பின் சக்கரமானது அவன் மேல ஏறி இறங்குது. அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிட்டான். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த, நான் ரொம்ப வருத்தப்பட்ட சில நிகழ்ச்சி. அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் விபத்து ஏற்பட்டு போயிடும் அப்படிங்கிறது சாலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான். கவனம் குறைவாக இருந்தால் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம். எனக்கெல்லாம் ஏற்படாது அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தா அது முட்டாள்தனத்திலையும் பெரிய முட்டாள்தனம். சேலம் மாவட்டத்துல தேவியாக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. இப்போ அதுக்கு மேல மேம்பாலம் கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு தனியார் பஸ் போகுது. அந்த தனியார் பஸ்ல 10-15 மாணவர்கள், பாலிடெக்னிக்ஸ் ஸ்டூடெண்ட், 2 படிக்கட்டுலையும் தொங்கிக்கிட்டு போறாங்க. இடத்துல படிக்கட்டுல மட்டுமே 20 பேர் நிற்பான், அந்த அளவிற்கு தொங்கிக்கிட்டு போறாங்க. அந்த ட்ராக்ல 2 பக்கமும் கம்பம் நட்டு வச்சிருப்பாங்க. ரயில்வே ட்ராக்ல 2 பக்கமும் கம்பம் இருக்கும். எதிர்த்தாப்புல ஒரு பஸ் வருது. அந்த இடைப்பட்ட அந்த ரயில்வே ட்ராக்கு சின்ன குறுகலானது. எதிர்த்தாப்புல ஒரு பஸ் வருது, அதுக்கு வழி விட்டு இந்த பஸ் போகுது. எதிர்த்தாப்புல வர்ற பஸ், இந்த பஸ் 2 சந்திக்கிற நேரத்துல அந்த படிக்கட்டுல எவெல்லாம் தொங்கிட்டு இருந்தானோ அத்தனை பேர் 2 பஸ்ஸுக்கு நடுவுல சிக்கி இறந்துட்டான். 11 பேர், 11 மாணவர்கள், 20 வயசு 22 வயசு பையன். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையனாக இருந்தால் அவங்களுடைய குடும்ப நிலைமையை நினைச்சு பாருங்க. அடுத்த பஸ்ல போலாம், அதுக்கு அடுத்த பஸ்ல போனா, ஏன் 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனா என்ன, வாழ்நாளே போயிடுச்சு இல்லையா? அதனால பஸ்ல படியில் பயணம் செய்யக்கூடாது. ஜன்னலுக்கு வெளியில கையை நீட்டிக்கிட்டு, காலை நீட்டிக்கிட்டு, தலையை நீட்டி தூங்குறவனா இருக்கிறான். ஒண்ணுமில்ல, நம்ம பள்ளியில, நம்ம சுவாமி விவேகானந்தர் பள்ளியில 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் படிச்சான். அவன் வச்சிருக்க ராயல் என்ஃபீல்டு பைக்கு, அசுர வேகத்துல போவான், ரொம்ப வேகத்துல போவான், படு வேகத்துல போவான். நல்ல பையன், அருமையான பையன், எல்லாத்தையும் வணக்கம் சொல்லுவான், நல்லா பேசுவான், ரொம்ப பணிவா இருப்பான் ஆசிரியர்கிட்ட. எல்லா ஆசிரியர்களுக்கும் பிடித்த மாணவன். அவருடைய தங்கச்சியெல்லாம் நம்ம பள்ளியில படிச்சாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாணவன் ரொம்ப வேகமா ராயல் என்ஃபீல்டு பைக்ல போறான். ஒரு டேனிங்ல திரும்பும் போது ஏத்தாப்புல ஒரு லாரி வந்துடுச்சு. போன வேகத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல, லாரிக்கு நடுவுல அடியில போய் பூந்துட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனாங்க. 15 நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்து செத்து போனான். எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயம். அதான் சொல்றேன், வேகமும் நன்மையும் சந்திப்பதில்லை. நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையிலிருந்தே இவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஆனால் சாலையினுடைய சூழ்நிலை என்பது மாற்றியமைக்க முடியாது. திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கணும் அப்படின்னா மிதமான வேகத்துல போகணும். பயணம் தான் முக்கியமே தவிர வேகமா போறது ஒன்றும் முக்கியம் கிடையாது. அதே மாதிரி ரயில்ல படிக்கல்ல நின்று போவான். ரயில்ல படிக்கல்ல நின்றுட்டு போவான், வெளியில வேடிக்கை பார்த்துட்டு. அது மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது வேகமா காற்று வீசுகிற போது அந்த ரயிலினுடைய கதவு எவ்வளவு கடுத்தமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காற்று வேகமா அடிச்சு சில பேர் ரயில்ல இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். அதே போல படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு பயணம் செய்வாங்க. படிக்கட்டுல காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு பயணம் செய்வான். திடீர்னு பிளாட்ஃபார்ம் குறுக்க வந்துச்சுன்னா காலே போயிடும். இது மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அதே போல ரயில்ல ஓடிடுற ரயில்ல ஸ்டேஷன் ரயில் நிக்கிற வரையில வெயிட் பண்ணாம சில இளைஞர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் மூவிங்ல இருக்கும் போதே குதிப்பான். அப்படி குதிக்கும் போது மின் கம்பங்கள் வரும் இல்லையா, ஏத்தாப்புல மின் கம்பங்கள் வரும் இல்லையா, அந்த மின் கம்பத்துல மோதி பிளாட்ஃபார்ம்லயே செத்து போனவனா இருக்கான். ஜங்ஷன்லயே ஓடுகிற ட்ரெயின்ல ஏறி தடுக்கி விழுந்து ரயில் சக்கரத்தில் அகப்பட்டு கொண்டவர்கள்லாம் இருக்காங்க.
அதே போல ஸ்டேஷன்ல இருந்து ரயில் கிளம்பும் போது வேகமா போய் ஓடுறேன்னு சொல்லி ஓடும் போது ரயிலுக்கும் பிளாட்ஃபாரத்துக்கும் நடுவில் விழுந்து நசுங்கி செத்து போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது கூட கவனமாக நீங்க கிராஸ் பண்ணணும். கவனப்பிழை ஏற்பட்டால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வயசுல, அது 16 வயசு உங்களுக்கு, இந்த வயசுல உங்களுக்கு எல்லாம் சொல்லுவதற்காகத்தான் இந்த பாடம். எங்கேயும் எப்போதும் அப்படின்னு ஒரு படம், சினிமா பார்த்துட்டீங்களா? பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. யூடியூப்லயாவது போய் நீங்க நெட்டில் கனெக்ஷன் கொடுத்து பாருங்க. பார்க்க வேண்டிய படம். ஏன்னா உங்க வயசுல இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் எங்கேயும் எப்போதும். முழுக்க முழுக்க ரோடு ஆக்சிடென்ட் பத்தி, பஸ்ல போகும்போது ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட், விரைவா போன என்ன ஆகும், என்ன மாதிரியான நிலைமை ஆகும், எத்தனை குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள், அந்த இழப்புகள் எப்படி எப்படிலாம் அந்த குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற திரைப்படத்தில் எடுத்திருப்பாங்க. நீங்களாம் கண்டிப்பா அதை பார்க்கணும். இந்த பாடத்தை ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக படிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வாழ்வியல். இது சும்மா 35 மார்க் எழுதி பாஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட பாடம் கிடையாது. வாழ்க்கை, உசுரோட வாழ்றதுக்கு வழி சொல்லியிருக்காங்க. இந்த இளமை பருவத்தில் இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. வேகமா நடக்கணும், வேகமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஏற்படும். வேகம் விவேகமாக மாற்றி இருக்க வேண்டும். வேகம் விவேகமாக இல்லாத போது விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்வதுதான் இந்த துணைப்பாடத்தினுடைய நோக்கம். இந்த துணைப்பாடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு உயிர் கூட இழந்து போயிடக்கூடாது. அகால மரணம் யாருக்குமே ஏற்படக்கூடாது. சாலையில எவ்வளவு ஏற்படுது நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு போக்குவரத்து இல்லை கொரோனாவால. ஆனா பஸ் போக்குவரத்து ஏற்பட்ட பிற்பாடு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 400 பேர் பஸ் விபத்தில் இறந்து போகிறார்கள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அரியானூர் அப்படிங்கிற, சேலம் மாவட்டத்தில் அரியானூர் அப்படிங்கிற இடத்துல ஐயப்ப பக்தர்கள் ரோட கிராஸ் பண்றாங்க. இரவு நேரம், மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பஸ் நிக்குது, ஏத்தாப்புல டீ கடை ஐயங்கார் பேக்கரி, அங்க டீ குடிக்கிறதுக்காக ஒரு 10-15 பக்தர்கள் கூட்டமா வராங்க. வேகமா வந்த ஒரு ஆம்னி வண்டி அந்த 10-15 ஐயப்ப பக்தர்கள் மேலேயும் ஏறி போகுது. இரவு நேரங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய வண்டிகள் பிரேக் பிடிக்க முடியாம அவங்க மேலே ஏறி ஏறி போயிட்டே இருக்கு. 10-15 வண்டிகள் அந்த இறந்து போன பிணத்தின் மீது ஏறி ஏறி போய் அவங்க உடம்பே தெரியாம ஒரு துணி மாதிரி, கிழிந்து போன துணி மாதிரி ரோட்ல கிடந்தாங்க, உருவம் தெரியாத அளவிற்கு. அதனால கவனமாக இல்லை என்றால் நம்ம தான் பார்த்துருக்கணும். ஏத்தாப்புல வர்றவன் தப்பா தான் வருவான், ஓட்ட தெரியாதவன் வண்டி ஓட்டிட்டு வருவான். நம்ம சரியாக இருக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய உடம்பு உறுப்புகளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். போன வருஷம் 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த பாடத்தை நான் காலையில் நடத்திட்டு இருக்கிறேன். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு புறப்பட்டு பைக்கில் வரும்போது நானே கீழே விழுந்தேன், தடிக்கு கீழே விழுந்து கையை ஒடிச்சிட்டேன். இதெல்லாம் 15 நாள் லீவ் முடிஞ்சு நான் கிளாஸுக்கு போகும்போது பையங்கள்லாம் கேட்ட கேள்வி அதான், என்ன சார் பாதுகாப்பாய் ஒரு பயணம் நடத்துனீங்க, நீங்களே ஒழுங்கா பயணம் போகலையா அப்படின்ட்டு. அதனால கவனமாக இல்லை என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் விபத்துகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுகிற பாடம் இது. கவனமாக நீங்க இதை படிக்கணும்.